வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3 விஷயமே பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி டேட்டில் யாரெல்லாம் பென்ஷனாக இருக்கீங்களோ உங்களுக்கு வந்து பென்ஷன் ஹைக்குக்கானதும், அதே போல் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு. இதை பற்றி நம்ம ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கோம். இருந்தாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஃபிஷியலாக லெட்டர் வந்ததுனால ஸோ அந்த லெட்டரும் வந்து கொண்டு வந்திருக்கோம். 3வது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஏவோட பர்சன்டேஜ் ஜூலை 1லேருந்து எப்படி இருக்கும். நம்மளுக்கு வந்து ஜனவரி 1ஆம் தேதி நம்ம வந்து அதிகமானது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2% தான் அதிகமாச்சு. ஸோ இப்போ வந்து 2% தான் கிடைக்குமா, இல்லை அதை விட அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்ற ஒரு சின்ன கேல்குலேஷன் தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனருக்கு சரி உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. நம்மளோட சேனல் மூலிமா உங்களுக்கு பென்ஷன் சம்மந்தமான ஏதாவது இன்ஃபர்மேட்டிவான மெசேஜ் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் நம்ம சேனலுக்கு ஏதாவது கான்ட்ரிபியூஷன் பண்ணணும் அப்படின்னாக்கா சூப்பர் தேங்க்ஸ் மூலிமாவோ இல்லை இந்த QR கோட் மூலிமாவோ உங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நோஷனல் இன்க்ரிமெண்ட் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3% உங்களுக்கு வந்து பென்ஷன் வந்து அதிகமாகும். இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 30 ஜூனுக்கும் 31 டிசம்பருக்கும் ரிட்டையர்மெண்ட் ஆன 1 ஜூலைக்கும் 1 ஜனவரிக்கும் இன்க்ரிமெண்ட் டேட்டா இருந்தவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து 2 லெட்டர் வந்து பார்த்தோம். அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா DOPTயோட லெட்டரும், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேவும் வந்து அந்த லெட்டர் வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த லெட்டர் வந்து இப்போ எடுத்திருக்காங்க. ஸோ அதுபடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டும் அவங்களோட பென்ஷனருக்கு யாரெல்லாம் இந்த கண்டிஷனில் இருக்காங்களோ, நோஷனல் இன்க்ரிமெண்ட் யாருக்கெல்லாம் கிடைக்கணுமோ அவங்களுக்கு வந்து பென்ஷன் அதிகரித்து கொடுக்கறதுக்கான அந்த 3% வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகரித்து கொடுக்கறதுக்கான வேலையை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து இது நம்மளுக்கு DOPPWோட அந்த லெட்டர் வந்து வரல. ஸோ அது வந்த பிறகு நமக்குமே அது வந்து கிடைக்க ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து இது யாரெல்லாம் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து 3 வருஷத்தோட அரியர் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம். அது வந்து 1 மே 2023க்கு முன்னாடியிலிருந்து. ஸோ கேஸ் ஃபைல் பண்ணாதவங்க நான் வந்து கேஸ் ஃபைல் பண்ணணுமான்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ கேஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஃபைல் பண்ண தேவையில்லை. இனிமேல் பண்ணாலும் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரயோஜனம் இருக்காது. ஏன்னா யார் வந்து இதுக்கு முன்னாடி கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்களோ இந்த ஆர்டர் வரதுக்கு முன்னாடி அவங்களுக்கு மட்டும்தான் அந்த அரியர் வந்து கிடைக்கும். மற்றபடி யாரெல்லாம் கேஸ் ஃபைல் பண்ணலை, நீங்கள் வந்து 30 ஜூனுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் ஆனீங்க, உங்களோட இன்க்ரிமெண்ட் டேட் 1 ஜூலையாக இருந்துச்சு, இல்லை 31 டிசம்பருக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் ஆனீங்க, உங்களோட இன்க்ரிமெண்ட் டேட் வந்து 1 ஜனவரியாக இருந்துச்சு அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அது கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். ஒரு டிபார்ட்மெண்ட்டும் லெட்டர் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளோட DOPPW வந்து லெட்டர் எடுக்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்குமே இது வந்து கிடைக்க ஸ்டார்ட் ஆகிடும் பென்ஷனருக்கு. ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். யாருக்கு கிடைக்கும் யாருக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே அந்த 2 லெட்டரும் வந்து பார்க்கும்போதே சொல்லியிருக்கோம். ஸோ இப்போவும் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டிபார்ட்மெண்ட்டும் லெட்டர் கொண்டு வரதுனால நம்ம வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறதுக்காக தான் இந்த பாயிண்ட் வந்து கொண்டு வந்தோம். ஸோ இதில் வந்து கேள்வி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு கிடைக்குமா, எனக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அது பென்ஷன் ரிவிஷன் ஆகிட்டு வரும். எப்படி ஒரு துறையும் அவங்களோட ஒரு லெட்டர் வந்து எடுக்கிறாங்களோ அதுக்கு தகுந்தாப்புல ஒரு துறை சார்ந்தவங்களுக்கும் அவங்களுக்கு வந்து பென்ஷன் வந்து அதிகமாக்கி கொடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ரெண்டாவது பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஈமச்சடங்கு நிதி உதயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முன்னாள் படை வீரர்களுக்கு இது வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முன்னாள் படை வீரர்களின் கைம்பெண்களுக்கு தான் இது வந்து கிடைக்கும். முன்னாள் படை வீரர்களோட அக்கௌண்ட்டில் வந்து வராது. இது அவங்களோட கைம்பெண்கள், அதாவது முன்னாள் படை வீரர்கள் வந்து இறந்துட்டாங்க, அவங்களோட மனைவி கைம்பெண்ணாக மாறும்போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களோட அக்கௌண்ட்டில் யார் வந்து கைம்பெண்ணாக இருக்காங்களோ இவங்களோட அக்கௌண்ட்டில் இதுக்கு முன்னாடி வந்து 7000 ரூபாய் வந்து கொடுத்துருந்தாங்க ஈமச்சடங்குக்கான நிதி உதவி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது 10,000 ரூபாயாக வந்து அதிகரிச்சிருக்காங்க. இது எப்போதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா 13/5/2025 இது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான லெட்டர் வந்து நம்மளோட குரூப்லேயே வந்தாச்சு. ஸோ மறுபடியும் நம்ம வந்து வீடியோவில் வந்து அதை உங்களுக்கு நினைவு கூறுறோம். எந்த ஒரு எக்ஸர்வீஸ்மேன் இருந்தாலும் சரி, அவங்க எக்ஸர்வீஸ்மேன் கண்டிஷனில் இருக்காங்க அப்படின்னாக்கா நீங்கள் உங்களோட சோல்ஜர் போர்டில் போயிட்டு இந்த 10,000 ரூபாயை வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதுக்காக நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே வந்து வீடியோவில் நிறைய வந்து பேசியிருக்கோம். ஒரு எக்ஸர்வீஸ்மேன் இறந்துட்டாக்கா நெக்ஸ்ட் வந்து அவங்களோட மனைவியோ இல்லை அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களோ என்ன பண்ணணும், எங்கே இருந்து உங்களுக்கு வந்து காசு கிடைக்கும், நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் கொடுக்கணும், எப்படி ஃபேமிலி பென்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும், ஃபேமிலி பென்ஷனில் எந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே நம்ம வந்து பேசியிருக்கோம். அதுக்கான சொல்யூஷன் வந்து சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸர்வீஸ்மேனோட மகனோ மகளோ வந்து 25 வயசுக்கு உள்ளே இருந்தாக்கா அவங்க எப்படி பென்ஷன் வாங்கலாம், மகளாக இருந்து
திருமணமாகாத விதவையாக இருந்து இல்லை விவாகரத்தான மகளாக இருந்தாக்கா அவங்க எப்படி பென்ஷன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் டீட்டெயிலாக வந்து பேசியிருக்கோம். ஸோ அதனால் இந்த மாதிரி யாராவது கண்டிஷனில் இருக்கீங்க அப்படின்னாக்கா தயவு செஞ்சு அந்த வீடியோ பார்த்து உங்களோட பென்ஷனுக்கான அந்த டாக்குமெண்ட் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் வந்து பென்ஷன் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ இதை பற்றி நம்ம எவ்வளோ பேசணுமோ அவ்வளோ டீட்டெயிலாக வந்து பேசியிருக்கோம். கணவனால் கைவிடப்பட்ட பெண்ணுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ப்ரெஸ் ரிலீஸ் மட்டும் கொடுத்துருக்கோம். அதுக்கான சரியான ஆஃபீஸ் மெமரண்டமோ இல்லை வேறு எந்த அஃபிஷியலான லெட்டரும் வந்து கிடைக்கல. ஸோ ப்ரெஸ் ரிலீஸ் மட்டும்தான் இருக்குது கணவனால் கைவிடப்பட்ட பெண்ணுக்கு. அதை தவிர்த்து மற்ற எல்லா கண்டிஷன்லேயும் இருக்கிறவங்க எப்படியெல்லாம் பென்ஷன் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம விவரமாக வந்து பேசியிருக்கோம். அந்த வீடியோலாம் நம்மளோட சேனல் இருக்குது, அதெல்லாம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுபடி உங்களோட பென்ஷன் வந்து வாங்கிக்கோங்க. மூணாவது பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏஐசிபிஐடபிள்யூவோட ஏப்ரல் மாதத்தோட இண்டெக்ஸ் சார்ட் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த இண்டெக்ஸ் சார்ட் படி ஏப்ரல் மாதத்தோட இண்டெக்ஸ் சார்ட் படி 143.5 வந்து இருக்குது. ஸோ இது வந்து மார்ச்சில் வந்து என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா 143 இருந்துச்சு. இப்போ வந்து 0.5% வந்து அதிகமாகிட்டு 143.5 வந்து மாறி இருக்கு. ஸோ இங்கே ஏப்ரலில் 143.5 மாறதுனால இப்போ டேட்டில் அதாவது 1 மேலேருந்து நம்மளுக்கு வந்து டிஏ வந்து அதிகமாக்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாக்கா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 57 வந்து மாறும். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு 55 வந்து இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2% அதிகமாகிட்டு கொடுக்கணும். அதாவது ஏப்ரல் மாதத்தோட கணக்கீடு படியே. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மே இருக்குது, ஜூன் இருக்குது. ஸோ இந்த மே ஜூனில் இருக்கிற கண்டிஷன்லேயே அதாவது 143.5 இருக்குது அப்படின்னாக்கா நம்மளோட டிஏவோட பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மே மாதத்தில் 143.5 இருக்குது அப்படின்னாலும் 57.80 வந்து இருக்கும். ஸோ இது வந்து நம்மளோட மே மாதத்து கணக்குப்படி. இதுவே ஜூன் மாதத்துலேயும் நம்மளுக்கு 143.5 இருக்குது அப்படின்னாக்கா நம்மளுக்கு எப்படி வந்து டிசம்பரில் வந்தாச்சோ 55.99. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 57.99 வந்து இருக்கும். இந்த மாதிரியே இருக்குது 143.5 இருக்குது அப்படின்னாக்கா நம்மளுக்கு 2% மட்டும்தான் அதிகமாகும். அதாவது 55லேருந்து 57 வந்து மாறும். இதுவே இங்கே வந்து 144 வந்து மாறுது ஜூன் மாதம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு 58.04 வந்து மாறும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 3% வந்து நம்மளுக்கு அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ இந்த 144 வந்து அதிகமாகுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து போன வருஷம் அக்டோபர் மாதமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 144.5 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட இண்டெக்ஸ் சார்ட் வந்து போயிருக்கு. ஸோ அந்த டைம்லேயே அக்டோபர் மாதமே 144.5 போயிருக்கிறதுனால இப்போ வந்து போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ 144 வந்து மாறுது அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு 58.04 இருக்கும். 58.04 இருக்குது அப்படின்னாக்கா 55லிருந்து 58 வந்து மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது வந்து இந்த கண்டிஷனில் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் தான். இன்கேஸ் 144.5 இருக்குது அப்படின்னாக்கா இங்கே வந்து நம்மளுக்கு 2% தான் ஆகும். இது வந்து 55லேருந்து 57 வந்து மாறும். ஸோ இதுக்கான அப்டேட் வந்து இன்னும் மேயோட கணக்கு வரணும், ஜூனோடது வரணும். ஜூன் 30 என்னவா இருக்கோ அதுபடி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 ஜூலைலேருந்து நம்மளுக்கு இதை கணக்கீடு பண்ணுவாங்க. அதனால் இன்னும் 2 மாதம் இருக்கிறதுனால மேபி இதோட அதிகமாகலாம். ஸோ இதே கண்டிஷனில் கூட இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் 3%க்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்னைக்கு டேட்டில் 2% வந்து கன்ஃபார்மாக இருக்குது. ஸோ அதனால் காத்திருந்து பார்க்கலாம் என்ன வந்து அப்டேட் ஆகுது. அதுக்கு தகுந்தாப்புல நம்மளோட டிஏ வந்து என்னவா கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் என்ன உங்களுக்கு சொல்ல முயற்சி பண்ணணும், அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா வீடியோ லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்து ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தது நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.